அடியா சொல்றே. அடுக்கு பானை 1, 6 அடுக்கு டிஃபன் கேரியர் 1, 5 அடுக்கு டிஃபன் கேரியர் 1. என்னடி அடிக்கிட்டே போயிட்டு இருக்க? உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பரவாயில்ல போட்டிருக்க. நாம போட்டுருக்கிறது 37,000 ரூபாய். கடைக்காரி நீ யானை விலை சொல்றானோ குதிரை விலை சொல்றானோ? இதோ பாருங்க, போற இடத்துக்கு பொண்ணும் பொருளுமா போனாதான் காலம் பூரா அவ அங்க கௌரவமா இருக்க முடியும். அந்த ஈர வாங்காமல எங்களுக்கு தெரியும். கையில காசு இல்ல. அதுல எவ்வளவுமா இருக்கு? 12,000 ரூபாய் இருக்கு. மீதி பணத்துக்கு வாட் டு டு டாடி? மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு இங்கிலீஷ்ல காட்டியாக்கு. ஏன் அதை தமிழ்ல கேட்க மாட்டியா? கையிலேயே காசு இல்ல, உனக்கு ஒரு இங்கிலீஷ் எட்டி உதச்சனா தெரியும். அப்பா, ஏமா இந்த வெள்ளி கப்பெல்லாம் வித்துட்டு கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கிடலாம்ப்பா. என்னமா அர்த்தமில்லாத போனா இருக்க? ஏ, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 25 வருஷமா ஆசையா வச்சிருந்த ஜீப்ப என் கல்யாணத்துக்காக விக்கலையா? நான் ஒண்ணு கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. நீங்க அதை எப்போவாவது ஒரு பொருளா நினைச்சதுண்டா? அப்படி இருக்கும்போது ஏன் கல்யாணத்துக்காக நான் வாங்கின கப்பை விக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாருமா, விக்கிறது வாங்குறது இதுல எல்லாம் சென்டிமெண்ட் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. வாங்கின பொருளை விக்கலாம், அதுவே நேரம் வந்தா வித்த பொருளை வாங்கலாம். ஆனா இதெல்லாம் நீ விலை கொடுத்து வாங்கினது இல்லம்மா. சின்ன வயசுல இருந்து விளையாட்டு திறமை கிடைச்ச மரியாதை. வீட்டுல இருக்கிற மரியாதை கொண்டு போய் விக்கணுமான்னு பாக்குறேன். அப்புறம் இஷ்டம். எனக்கு கிடைச்ச மரியாதை போறத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. ஆனா உங்களுக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கணும். கையில காசு இல்லாம இருக்கிற பொருளையும் விக்காம வீட்டுல ஒரு காரியம் பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? கல்யாணே, உங்க நைனாவோட உண்மையான மரியாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் பார்த்து நெத்தி அடி அடிச்சிட்டேன். ஏண்டி வித்தலாமா? நீ ரெடியா இருப்பிய? ஆமாங்க, அவ சொல்றது நியாயம்தான். புருஷன் வீட்டுக்கு போய் சமைச்சு போட போற. அடுப்படியில இருக்கிறவளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கப்பெல்லாம் எதுக்கு? வீட்டை அடைச்சிட்டு கிடக்கு, முதல்ல வித்துருங்க. வீட்டை அடைச்சிட்டு இருக்கிறன்னா குண்டு உன்னை தான் விற்கணும். விற்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பாலிஷ் போட்டு வைங்க. 10 கூட கொடுப்பாங்க. பாத்திர பண்டம் நகரட்டு விஷயம்லாம் சொன்னேன். பண விஷயத்தில் தான் ரொம்ப கராரா இருக்காரு. எனக்கே தர்மசங்கடமா போச்சு. அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரொக்கத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தா சௌரியமா இருக்குன்னு சொல்றாரு. என்னங்க, என் வீட்டுக்கார நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி ஏதாவது சரி பண்ணுங்க. என்ன அவன் காலில் ஒழுங்கு சொல்றியா? போடே. ஏய் கொடுக்க மாட்டா? ஏய் பறக்குறீங்க? பூமியை விலை பேசிருக்கேன், கொடுத்தாரு. அப்பா, பூமியை வித்துதான் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இதே கல்யாணம் வேண்டாம், பைத்தியக்காரியா இருக்காள. ஏமா, அவங்க அப்பா கல்யாணங்கிற பேர்ல பெத்து வளர்த்த ஆம்பளை பையனையே விலை பேசிட்டு இருக்கா. என் பொண்ணு கல்யாணத்துக்காக பூமியை விலை பேசுறது ஒண்ணு தப்பு இல்லம்மா. அவர் பூமியை வித்துட்டாரு. ஆனா கிரயம் பண்ணவங்க மொத்த பணத்துக்கு 2 மாசம் ஆகுங்கிறாங்க. இப்ப கல்யாணம் நடக்கட்டும், பணம் வந்த உடனே நானே பைசல் பண்றேன். கவுண்டரே, நீங்க மனசு வச்சாதான். இத பாரியா, மனச வச்சா பேங்க்ல காசு கொடுக்க மாட்டான். பொண்ணை வச்சா கொடுப்பான், இல்ல பூமியை வச்சா கொடுப்பான். இங்க பார், நான் காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பேன். என்னங்க நீங்க? பணம் எங்க போயிட போகுது? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பணத்தை வாங்கிலாமே. அடி போடி போக்கத்தை விட, கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த சொதப்புறான், அப்புறமா என்ன பண்ண மாட்டான். இத பாரியா, பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாளேன்னு அந்த ஆளு சந்தோஷமா இருப்பான். பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு என் மகன் சந்தோஷமா இருப்பான். நடுவுல நான் தான் மாட்டிட்டு முழிப்பேன். அப்பா பாவம், அவங்கள பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாங்க, நான் என்ன மைக் செட் வச்சா கூப்பிட்டான், ஓங்கி விட்டேன்னா. யோ, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு பேசின புரோக்கர் கமிஷனை கொடுத்தனா இல்லையா? இல்லன்னு சொல்லலையே. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நான் கேட்ட 2 லட்சம் ரூபாயோட நீ இங்க வந்து இறங்க. அப்பதான் சொந்த பந்தங்களோட நான் பஸ் ஏறுவேன். கவுண்டரே, இப்போதைக்கு நீ பஸ் ஏறு. என்ன பங்காளி பராக் பாத்துட்டு இருக்கீங்க? டப்புனு வண்டியில ஏற வேண்டியதானே? யார் ஏற மாட்டேங்கிறா? ஏற விட்டா தானே? யாரு? மொத்தம் பல்லாக்கத்துல வேலைதான். என்ன சொல்றாரு? அவன் லொள்ளு பண்றான் ஐயா. நீங்களும் உங்க கல்யாணம் காலையிலேயே பல்லு விளக்கிட்டு வந்து உட்காந்து கேட்ட போங்க ஐயா. யாரு பொறுப்பில்லையாங்க? எனக்கு தெரியாது. என்ன புருஷன் பொண்டாட்டி உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரே ரவுசா இருக்கு. நீங்களே போய் கேளுங்க. அம்மா உள்ள இருக்காங்க.
ஏமா பஸ் வந்தாச்சு, சொந்தக்காரங்க பொட்டி படி கூட வந்தாச்சு, ஏன் யாரும் வண்டியில ஏற மாட்டேங்கிறாங்க? அந்த ராமாயணத்தை எல்லாம் உங்க அப்பனை கேளுப்பா, எனக்கு தெரியாது. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், இப்ப போய் ராமாயண மகாபாரதம் பேசிட்டு என்ன அர்த்தம்? ஆமா, என்னாச்சு அவருக்கு? தண்ணி கிணி போட்டாரா? அத பத்தி ஏன்பா கேக்குறேன்? சம்பந்தி வீட்டுல கல்யாணத்துக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இருந்தாரு. அந்த பணத்தை முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்தா தான் ஊரை விட்டு கிளம்புவோன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் அந்த பணத்தை யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. அதனால யாரும் பஸ் ஏறக்கூடாதுன்னு உங்க அப்பா கோவிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்காக பொண்ணு வீட்டுல 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காரா? ஆமாப்பா, என்ன தெரியாதவ மாதிரி கேக்குற? ஓஹோ, இதுக்கு நீயும் உள்ள. ஐயோ, சத்தியமா இல்லப்பா. அந்த பொண்ணே மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அவ கொண்டு வர பணம் எதுக்குங்கன்னு நான் சொன்னா இந்த மனுஷன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. எங்க அந்த கிழவன்? நீங்க அந்த பக்கம் போங்க. சும்மா விடுங்க என்ன, சொன்ன கேளு, விடுங்க என்ன. டேய், என் பொண்ணு ஊரையே கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அப்பன் மகன் நீங்களே அடிச்சிட்டா என்ன அர்த்தம்? கையடிச்சுப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். பொண்ணோட அப்பனும் குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டான். இப்ப கடைசி நேரத்துல இல்லங்கிறான். அதை கேட்டா இவனுக்கு கோவம் வருது. என்ன உள்ள புடிச்சு வச்சிடா. டேய், உங்க அக்கா கல்யாண நேரத்துல உங்க மாமன் 2 லட்சம் ரூபாய் வச்சாதான் அவ கழுத்துல தாலி ஏறும்னு சொல்லிட்டான். மானம் போயிருமேன்னு பரம்பரை பூமியை வித்து 2 லட்சம் ரூபாய் கல்யாண மேடையில கொடுத்துறான்டானா. அப்ப எங்கடா போச்சு உங்க சட்டம்? பழிக்கு பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஆள் தான் கிடைச்சானா? அட தங்கவேலு, பழியும் இல்ல பாவம் இல்ல. பையனை பத்தியும் கேட்கறது, பொண்ணை பத்தியும் கொடுக்கறது காலாகாலமா நடந்துட்டே இருக்குது. வாங்கினாத்தான் உனக்கு வரும், கொடுத்தாத்தான் அவங்களுக்கு வரும். எங்க கல்யாணத்துக்கு நான் வாங்கல. என்ன ஊரை சுத்தி கடனா? டே கிழவா, நீ சும்மாறா. ஓ, இதான் பிரச்சனையா பங்காளி? சித்தப்பா, பெத்த மகனே கல்யாணத்துக்கு விலை பேசுற பாரு, இது ரொம்ப தப்பு. ஏய், ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணவண்டா இந்த சதாசிவ கவுண்ட. இன்னைக்கு நீங்கள்லாம் சேர்ந்துகிட்டு எனக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? செருப்பால் அடிப்பேன். சம்பந்தி கிட்ட காசு வாங்கி அத வட்டிக்கு விட்டு வாங்கி சாப்பிடணுன்றதுக்காக நான் கேட்கலடா. இவனோட தங்கச்சி வளர்ந்து ஆளாகி இன்னைக்கோ நாளைக்கோன்னு கல்யாண வயசுல நிக்கிறான். இவளுக்கு வரப்போற புருஷன் பெருசா ஏதாவது கேட்டான்னா அப்ப நான் எங்கடி போறேன்? இப்போ சொல்றேன், என் மூத்த பொண்ணுக்கு கொடுத்ததா நான் கேட்கிறேன், என் இளைய பொண்ணுக்கு கொடுக்க போறதா நான் கேட்கிறேன். இதுல என்ன தப்பு? கொடுத்தத கேட்கறது நியாயங்கிறது அயோக்கியத்தனமான வாரம். உங்க வீட்டுல புது ஒருத்தர் கொள்ளை அடிச்சுட்டானுங்கிறதுக்காக நீங்க தெரு தெருவா கொள்ளை அடிப்பீங்க. ஆனா போலீஸ்காரன் நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? நான் அர்த்தங்கிறத வாங்கி தங்கவேலு, எல்லாரும் ஒரே ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை எப்படி பாத்தீரும்? யாரா ஒருத்தர் அடக்கி வாசிக்க வேண்டாம்? பின்ன என்னங்க, நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு வேணுங்கிறதுக்காக இப்ப ஏன் கல்யாணத்துக்கு காசு கேட்கிறாங்க? கல்யாண வயசுல தங்கச்சி நிக்கிறான்னு சொல்றாரு, எங்க ரோட்லயே நிக்கிறார். நாளைக்கு அவர் மண்டை போட்டேன்னா நானே என் தம்பி பார்த்து அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். இப்ப என்னதான்ப்பா சொல்ற? என்ன ஆம்பளை விபச்சாரி ஆக்காதீங்கன்னு சொல்றேன். ஏய், எப்படி வேணாலும் பொழைக்கலாம்னு நினைக்கிற பசங்களுக்கு மத்தியில இப்படித்தான் பொழைக்கணும்னு நினைக்கிற ஒரு பையனை பெத்துட்டு அவன் கூட வாசல் நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறிய பைத்தியக்கார பையன்டா நீ. கேட்டானே ஒரு வார்த்தை, என்ன விபச்சாரி ஆக்காதேன்னு. ஏய், நீ இந்த கல்யாணத்துக்கு குறையிலடா. ஏய், போய் பஸ்ல இருங்க, போங்கடா. பாப்பா, நீ போய் வண்டியில இரு, போ. நீ வரையிலடா, வரல ஜபரா. நீ வராம நான் தாலி எடுத்து கொடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். பத்தியெல்லாம் ஒண்ணு எடுத்து போய் மேல போங்கப்பா. வாங்கப்பா, லேட் பண்ணாதீங்க, எல்லாம் இருங்க. போடுங்க, வாங்க வாங்க. என்ன மாப்பிளை விட்டு வரீங்க? அவனை ஏத்துங்க, அப்புறம் யாரு தாலி கட்டுறது? அப்பா, ஒரு வழியா பஸ்ல ஏறியாச்சு. ஏனுங்க உம்முன்னு வரீங்க? ஏதாவது பேசுங்க. ஏய், வாயை மூட்டு சும்மா இரு. நான் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் விட்டுருக்கேன். அப்பா, இனிமே 2 லட்சம் ரூபாய் பத்தி யாராச்சும் பேசுனீங்கன்னா ஓடுற பஸ்ல இருந்து குதிச்சிருவேன். தங்கவேலா, நான் எப்பவோ 2 லட்சம் ரூபாய் மறந்துட்டேன். அந்த ஆசையை எச்சு போட்டு அழிச்சிட்டேன். நீ ஒரு பாட்டு பாடு. எனக்கு பாட தெரியாதுங்க. அட, ரெக்கார்ட் பண்ணி கேசட்டா ரிலீஸ் பண்ண போற, சும்மா பாடுறே. நான் பாட சகிக்காதுங்க. 200 மைல் உன் பாட்டியா சகிச்சுக்க மாட்டா. நீங்க விடுப்பா, நீயே பாட. அப்படி சொல்ற, பாடுங்க. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேளு,
உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயில பூங்குயில செய்தி ஒண்ணு கேளு. என்னங்க என்னங்க இது கல்யாணத்துக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம இங்க உட்காந்துட்டு இருக்கீங்களே, என்னங்க அர்த்தம்? என்னது போய் கூப்பிடுறது? என் பொண்ணு கையை பிடிக்க வேண்டியவனே வரல, சும்மா கையை நினைக்க வந்திருக்காங்க. இவங்களை வான்னு கூப்பிட்டா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறியுமா? அர்த்தமெல்லாம் பேசிட்டு கவுண்டரையா கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. போறானா? மானம் மரியாதை இல்லை. போடி போய் பஸ் வருதான்னு பாரு போ. என்னடி இது பூரா நம்ம சாதி சனங்க தான் இருக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்கார் ஒருத்தரையும் காணா. அக்கா, ரேஞ்சர் கல்லிரா மாப்பிள்ளை வீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, பாவம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல போல இருக்கு. இப்ப கல்யாணம் முடியட்டும், 2 மாசம் கழிச்சு கடன் சொல்லுவாங்க. அடிப்படி பணம் கொடுத்தோம் பணம் கொடுக்காதியா வயிறா, அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையா? என்னடி இது அநியாயம்? நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட நினைச்சேன். ஆண்டவன் நம்ம எல்லாரோட வாழ்க்கையில விளையாடிட்டான். நீ சரியான நேரத்துல போகலன்னா அந்த பொண்ணு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துரும். அப்புறம் அந்த பாவமும் நாங்க இருக்குமோ நீ ஏன் கவலைப்படுற? நீ தாலி கட்டு, நாங்க கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திடுறோம்.